வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஜனவரி 5 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போக்குவரத்து கழக ஊழியர்கள் அனைத்துமே முடிவு எடுத்திருக்காங்க. நாமக்கல் பணிபுரியும் முன்பு செவ்வாய்க்கிழமை வேலைநிறுத்த போராட்டம் கடிதம் அளிக்க வந்த அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 5 வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அதிகாரிகளிடம் வேலைநிறுத்த கடிதம் செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இது குறித்து கூட்டமைப்பு நிர்வாகிகள் எல்லாமே என்ன கூறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகங்களில் சுமார் 1.25 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். இவை தவிர 91,000 பேர் ஓய்வூதியர்களாகவும் உள்ளனர். போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான தொகையை கணக்கில் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்க வேண்டும். 1/4/2003 பின் பணியில் சேர்ந்தோருக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும். கருணை அடிப்படையில் வாரிசு வழங்க வேண்டும். போஸ்டிங் எல்லாமே போடணும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன்வராவிட்டால் ஜனவரி 5 அல்லது அதற்கு பின் 6 வாரங்களுக்காக வேலைநிறுத்தத்தில் கண்டிப்பாக நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழக ஊழியர்கள் இதை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. விரைவில் தமிழகம் முழுவதும் நாடு தழுவிய போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் டிசம்பர் 28 இதற்குண்டான அறிவிப்புகள் எல்லாமே வந்தாச்சு. அவங்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள், ஸோ அவங்களுக்கு உண்டான இந்த செய்முறை தேர்வுகள் எல்லாமே தொடங்கிட்டாங்க. அந்தந்த செய்முறை மாவட்ட வாரியாக செய்முறை தேர்வு, அதில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண 25க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கால் லெட்டர் எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க. சிலருக்கு கால் லெட்டர் வரலன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட அழைப்பு கடிதங்களை விரைவில் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முதற்கட்ட அழைப்பு கடிதம் முடிந்த பிறகு 2ஆம் கட்டத்தில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம், கால் லெட்டர் இன்னும் சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த 2024 ஆண்டில் அதிக அளவு எடுக்க போகிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.